தம்பி குட்டி போய் ஓடியான்னு கலக்க தருக்கலாம். இன்றைக்கெல்லாம் சிறு வயசுலேயே பிள்ளைங்களுக்கு இடுப்பு வலி முழங்கால் வலியில் வந்துக்கிட்டு இருக்குது. காரணம் என்னென்னா இந்த மாதிரி சத்தான பொருளெல்லாம் சேர்த்திக்கிறதில்ல. இந்த மாதிரி செஞ்சு வச்சு நாம் சேர்த்திக்கிட்டு வந்தோம்னா இடுப்பு வலி முழங்கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் பறந்து ஓடி போயிடும். நம்மக்கிட்ட வாரத்துக்கு பயந்துக்கேன். உட்காந்தா எந்திரிக்க முடியல, சவுனா சப்பலாங்கோடு போட்டு உட்கார முடியல. 10 பிள்ளைப்போ இந்த மாதிரி சேர்த்திக்கிட்டு வந்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது, உடம்பும் நல்லா வலுவாக இருக்குது, எலும்புக்கு நல்ல வலுவு. வாங்கடா வந்து கலக்க தருக்கலாம். ஒரு சாக்கு எடுத்தாங்கடா கொட்டி தருக்கலாம். பார்த்தாங்க சரி தொழிங்க ஆளுக்குறேன்டா. புடச்சிக்கிறீங்களா? புடச்சிக்கலாம் புடச்சிக்கலாம். கடலக்காய் தெளி எப்படி போய் விடுங்க மரத்தை கொண்டா. அந்த மூட்டையில் கொட்டி மரத்தை கொண்டா என்ன அழிப்பட்டுமாயா? கீழே தொழிச்சி வச்ச காயை புடச்சி எடுத்துக்கலாம். போட்டு போட்டு போடிச்சாங்க. ரெண்டு 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 அள்ளி போடு அள்ளி போடு பாப்பா அடிக்கல போட்டு காலை அடிச்சாங்க. எடுத்துட்டு வா. அடி வச்சு ஊறி கிடக்குது, அது என்ன பண்ணுறது? ஈரத்தை போட்டுட்டு ஆடி எப்படி விழுவும்? இதெல்லாம் இப்படி நேராக தான் வரும். சொல்லுங்கப்பா. கடலக்காய் தொளிச்சு வச்சாச்சு. தேவு வரவு 2 கப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். கேழ்வரகு தேனு வரகு கேழ்வரகு 2 கப்பு. காற்றை கொண்டு போகுதா பறக்குது? கணக்காக போட்டு நெவு நெவுன்னு அரைச்சிக்கணும்.
கல் இந்தாட்டம் போடுது. துணி எண்ணெய் வச்சு அடிக்கிறதுல இத்து போயிடுது. இல்லை ஆடல. ஆரியுமே அரைச்சாச்சு, அச்சியும் கலந்து போச்சு. எடுக்கண்ணே. சரியா? இது மட்டும் அப்படி இந்த மாதிரி நல்லா நெவுன்னு அரைச்சிக்கணும்டா. நாங்கள் தான் அரைக்கிறோம், நீ கடையில் மாவு வாங்கிக்கலாம். அரைச்சாச்சு, அள்ளி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி வெண்ணெய் பிடிக்கலாம். சரி, எழுந்திரிக்கலாமாப்பா? மாவு அரைச்சாச்சு, அடுப்பத்தை வச்சுக்கலாம். சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். ஒரு கப்பு கடலக்கொட்டை வறுத்து எடுத்துக்கலாம். கண்ணே, அந்த உரல் நல்லா சுத்தமாக துடைச்சி விட்டு காய்ட்டு. சரியா? கடலக்கொட்டை நல்லா வறுத்துக்கணும். கடலக்கொட்டை வறுபட்டா நல்லா புடக்குன்னு வெடிக்கும், நல்லா மணக்கும். இன்னும் வெடிக்கல. இப்போதான் வெடிக்க ஆரம்பிக்குது. நல்லா படக்குன்னு வெடிக்கணும், நல்லா உருண்டு ஓடணும். கடலக்கொட்டை நல்லா கருவாத வறுத்துக்கணும். நல்லா படக்குன்னு கொட்டை வெடிச்சு போச்சு. நல்லா மணக்குது. இனிமேல் இறக்கலாம். அண்ணா, அந்த மரத்தை எடுத்தா கொட்டாயா? நல்லா மணக்குது. கை கிட்டுக்காத. சரியாயா? வெய்ய ஆட்டு அந்த ராகி மாவு எடுத்துட்டேன். சரியாயா? ராகி மாவு கொண்டாக்கண்ணே. 2 கப்பு ராகி மாவு. இது நல்லா வறுபட நல்லா மணக்கும். கலர் மாறாத எடுத்துக்கணும். சும்மா போட அப்படியா? அப்படி போட. கடலக்கொட்டை போடக்கண்ணு, சீக்கிரம் ஆரிக்கும். சரியாயா? கலர் மாறுது. இதுக்கு மேலே எடுத்துக்கலாம். நல்ல மணமாக இருக்குது. போய் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். கண்ணே, கடலக்கொட்டை ஆரி இருந்தால் ஒன்று போட சரி. சரியாயா? நல்லா இப்படி ஜாயிக்கண்ணே. சரியாயா?
ஒன்று ரெண்டா படைச்சா போதுங்கண்ணே. ஆ சரியாயா. சுத்தமாக பண்ண வேணுங்கிறது இல்லை. அது ஒரு நேரம் போட்டு இருந்துச்சு. அது கொண்டா. இந்த அளவுக்கு பொறுத்து எடுத்தா போதும். கொட்டி அடிச்சுக்கலாம். அண்ணா மாவு எடுத்தா இதுக்கு மேலே இடித்து எடுத்துக்கலாம். கடலை கொட்டையை கொட்டி நல்லா மைஞ்சிக்கணும். நல்ல நெவுன்னு மையணும். கூட நான் போடுறேன். நாலு ஏலக்காய் இதில் போட்டு அடிச்சுக்கலாம். கடலை கொட்டை நல்லா மஞ்சிக்கிடுச்சு. 2 கப்பு ராகி மாவு, 1 கப்பு கடலை கொட்டை, 1 கப்பு சர்க்கரை, 2 கப்பு. நான் 2 கப்பு சர்க்கரை போடுறேன். நீங்கள் வேணுமுன்னா விரும்பி எச்சா வேணுனாலும் போட்டுக்கோங்க. நான் இப்போ 2 கப்பு தான் போடுறேன். இங்கே ஏன் அது தூண்டி விடுறது கலந்து வந்துடும். அப்படி கடலை கொட்டை நல்லா இடிஞ்சு வச்சு இதுக்கு மேலே ராகி மாவு போட்டுக்கலாம். நல்லா மணக்குதுப்பா. கடலை கொட்டை மானத்துக்கு பாருங்க எத்தனை எறும்பு வந்துருச்சுன்னு பாரு. நல்லா இந்த அளவுக்கு மைய வேணும். இதுக்கு மேலே ராகி மாவு கொட்டிக்கலாம். வறுத்து வச்ச ராகி மாவு போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். மெதுவாக போடு. சரிம்மா. மெல்ல மெல்ல போடு. கடலை கொட்டை மாவு, ராகி மாவு, சர்க்கரை எல்லாம் கலந்து வரணும். சர்க்கரை நல்லா கலந்து வந்துருச்சு. கண்ணு கொண்டா வருதா? என்ன அடுப்பத்தையே இடிச்சிட்டு வந்தாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நெய் நல்லா சூடாயிட்டு நல்லா நெய் உருகி இடிச்சு மணக்குது. இதுக்கு மேலே இடித்து வச்சா மாவு கொட்டிக்கலாம். நல்லா பறத்துக்கிட்டு நெய்யில் மாவை கொட்டி நெய் பேர் நல்லா மணக்குது. என்ன மாவு? இடுப்பு வலிக்குது, முழங்கால் வலிக்குதுங்கிறீங்க. இது மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. சரி சரி. என்ன மாவாயா? ராகி மாவு, கடலைக்கொட்டை மாவு, சர்க்கரை, நெய். இதுக்கு மேலே ஒரு 1 கை தண்ணி தெளிச்சிக்கலாம்.
ஆரி மாவு நல்லா வேகும். ஆரி மாவு நல்லா வெந்தாத்தான் ருசிக்கு. கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து சொல்லாவுனா கிளறோம்னா நல்ல ராகி மாவு வேகும். சக்கரை நல்லா உரைச்சி தண்ணி தெளித்து நல்லா கிளறியாச்சு. இந்த மாதிரி தான் கையில் ஒட்டாது, பிடிச்சிக்கலாம். சட்டியில் ஒட்டில் பாருதா. நல்லா வந்து போச்சு. இறக்கலாம். கப்பல் நெய் ஊற்றிட்டா உருண்டை பிடிக்கலாம். சரி. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். சட்டிலையும் ஒட்டக்கூடாது, உருண்டை பிடிச்சா கையிலையும் ஒட்டக்கூடாது. அப்போ தான் கெடாத இருக்கும். வீட்டில் போய் தடச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே உருண்டை பிடிச்சிக்கலாம். கை சுருங்கி கைக்கு நெய் தரையே நீங்கள் வேணுங்கிற சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. சுடுதுறாப்பா என் கை தாங்கலை. சின்னதாக வேணும்னா சின்னதாக பிடிச்சிங்க. நான் அந்த சைஸ் பிடிக்கிறேன். பழுத்து போச்சு பாருங்க, செவந்த போச்சு. அப்படி சுடுதுங்க. இன்னைக்கு தான் ஜாலியாக இருக்குது. மடி மேலே உட்காந்து திங்கிற அப்படின்னு ராகி உருண்டை ரெடி. வாங்க சாப்பிடலாம். ரெண்டு பேத்துக்கு ஒன்லேயே கொடுத்துரு. துணி தூக்கிட்டு இருக்காரு. சளிக்கிறத நாளைக்கு ஒவ்வொன்று எடுத்து போச்சு. சாப்பிடுங்க சாமி. எனக்கு ரெண்டு பேத்துக்கு ஒன்றா வச்சு புரியுதா? நீ உங்கள் கோயிலா பிடிச்சிக்கிறா. மாமா காட்டுக்குது, நீ காட்ட பிடிச்சிக்க. அப்படி தின்னுங்க, சாப்பிடுங்க. ஐயா ராகி உருண்டை தித்திப்பா இருக்குதாயா? அம்மா ராகி உருண்டை நல்லா இருக்குதுமா. கேழ்வரகு உருண்டை ரொம்ப அருமையாக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? கேழ்வரகு உருண்டை நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிடலாம். கேழ்வரகு உருண்டை பாரு எப்படி இருக்குது பாரு. நல்லா எண்ணெய் பசையாக இருக்குது பாரு. பார்க்கும்போதே நாக்கில் எனக்கு எச்சு ஊறுது. கேழ்வரகு உருண்டை பார்க்கும்போதே எனக்கு எச்சு ஊறுது. அப்படி கம்ம மணக்குது. சாப்பிடலாம் போல தோணுது. நல்லா திட்டுப்பா சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க இது யார் வேணாலும் சாப்பிட்லாம். நீங்கள் இனிப்பு உங்களுக்கு தகுந்தது போட்டுக்குங்க. ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரா தம்பம், ஒரு சில பேர் கம்மியாக தம்பம், அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பார்த்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு உருண்டை பிடிச்சி கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க. காலையில் பொழுதாட சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் இடுப்பு வலி, முழங்கால் வலி, எந்த வலியும் இருக்காது. உடம்பு நல்லா தூக்கிட்ட மாதிரி இருக்கும். கலகலன்னு இருக்கும். ராகி சேர்த்துக்கிட்டோம்னா எலும்புக்கு நல்ல வலுவு. இது நோவத்த பண்டம். நோவு இருந்தால் கூட பறந்து போயிடும். அதனால இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் ராயாக வாங்கிட்டு அரைக்க வேணும்ன்றதில்லை. கடையில் மாவு இருக்குது, விற்கும். வாங்கிட்டு வாங்க. கடலை துவச்சி போட்டால் கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்ச நேரத்து வேலை. நம்ம பிள்ளை பசங்க நல்லா விரும்பி சாப்பிடு, நாமளும் விரும்பி சாப்பிட்லாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். இந்த மாதிரி பள்ளிக்கூடம் திறந்தாச்சு,
சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி 2 உருண்டை போட்டு கொடுத்தீங்கன்னா மத்தியான நேரத்தில் சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குது, உடம்புக்கு நல்ல வலுவாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.